கருப்பு கவுனி அரிசி பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பொடிச்சிக்கலாம். ஒரு ரவை பதத்துக்கு நல்லா பொடிச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த கப்பால் கவுனி அரிசி எடுத்தோமோ அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதும் 10லேருந்து 15 பல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பாதாமும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெந்த பாசிப்பருப்போடு நம்ம அரைச்சி வச்சுருக்க கவுனி அரிசியில் நல்லா தண்ணி ஒரு 5-6 கப் அளவுக்கு தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். கவுனி அரிசி வேகிறதுக்கு நமக்கு நல்லா டைம் எடுக்கும். அதனால் தண்ணி தாராளமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இடையில ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா திக்காக வேகணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து ஒரு கூழ் மாதிரி கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த நெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனால் போதும். இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச கருப்பு கவுனி அரிசி பாசிப்பருப்பு கலவையும் இதில் சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு தான் நம்ம கவுனி அரிசி சேர்க்கணும். இல்லைன்னா பாசிப்பருப்பு அங்கங்கே வேகாமல் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுனி அரிசி அந்த மிக்ஸை சேர்த்து தண்ணி நல்லா ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் கவுனி அரிசி ஏற்றமோ அதில் 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ, அப்படி இல்லைன்னா கருப்பட்டி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கருப்பட்டி சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு சின்ன தேங்காயை உடைச்சி அதை திருப்பி பால் எடுத்து வச்சுருக்காங்க அரைச்சி, அந்த பால் நல்லா திக்கான தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த திக்கான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்லா தண்ணியாக வந்துடும் பாருங்கள். நம்ம பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடுச்சு. இப்போ நான் 2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. நான் மில்க் மேட் சேர்க்கறதால 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். மில்க் மேட் சேர்க்கலனா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு நீங்கள் மில்க் மேட் சேர்த்தா ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்குங்க. நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஃபைனலாக நெய்யில் பொரித்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்து கலந்து விட்டால் நல்லா ஹெல்த்தியான டேஸ்டான கருப்பு கவுனி அரிசி பாயாசம் ரெடிங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.